கர்த்தருடைய வார்த்தை அவரிடம் திரும்ப ஜெபியுங்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த கதறி அழுகிற சவாலின் 8வது நாளை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். வெற்றிகரமாக ஒரு வாரம் முழுவதும் ஆண்டவருடைய பாதத்தில் கதறி அழுது ஜெபித்திருப்பீர்கள் என்று நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் வேதத்தில் 1 நாளாகமம் புஸ்தகத்தின் 5ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். அவர்கள் யுத்தத்திலே தேவனை நோக்கி கூப்பிட்டு அவர் மேல் நம்பிக்கை வைத்தபடியினால் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்டருளினார். இந்த வேத வசனத்தில் அவர்கள் என்று யாரை குறிப்பிடுகிறார்கள் என்று நீங்கள் யோசிக்கலாம். அதாவது இஸ்ரவேல் கோத்திர மக்களை பற்றி தான் இப்படி எழுதப்பட்டிருக்கிறது. சங்கீதம் 56, 9 மற்றும் 11ஆம் வசனத்தில் தாவீது இந்த வார்த்தைகளை எழுதும்போது அவற்றையே தீவிரமாக ஒட்டி கொள்வது போல் இருக்கிறது. உங்களுக்காக நான் வாசித்து காட்டுகிறேன். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன் என்று சொல்லி தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். மனுஷன் எனக்கு என்ன செய்வான் என்று எழுதியிருக்கிறார். கர்த்தர் மீது எவ்வளவு ஒரு நம்பிக்கை பார்த்தீர்களா? சவுல் தன்னை கொல்ல தேடிய போது பெலிஸ்தியர்களால் பிடிக்கப்பட்ட பிறகு தாவீது இந்த சங்கீதத்தை எழுதினார். தாவீது ஆழ்ந்த பயத்தையும் இன்னொரு நாளை காண முடியுமா என்ற நிச்சயமின்மையையும் எதிர்கொண்டிருக்கலாம். ஆனாலும் அவர் தான் அறிந்த சத்தியங்களுக்கு திரும்பி தனது வெற்றிகரமான யுத்த பாடலுடன் கர்த்தரை அழைத்தார். கடவுளை நம்புவது, அவருடைய வார்த்தையின் உண்மைகளை நினைவில் கொள்வதும் கடினம் என்ற அளவுக்கு நீங்கள் பயத்தையும் நிச்சயமற்ற தன்மையையும் எதிர்த்து போராடியிருப்பீர்களா? எதிரி அந்த நாளை வெல்வது போலவும் நம்முடைய சர்வ வல்லமையுள்ள கடவுளை விட அதிக சக்தி கொண்டவராகவும் உணர்கிறீர்களா? தாவீதின் வழிநடத்தலை பின்பற்றி தீயவனின் பொய்களின் கர்ஜனைக்கு எதிராக நமது வலிமையான தாக்குதல் ஆயுதமான ஆவியின் பட்டயத்தை எடுத்துக்கொண்டு கடவுளின் வார்த்தையின் சத்தியத்தை நோக்கி ஓடுவோம். ஆவியின் பட்டயத்தை பயன்படுத்துவதற்கான சிறந்த வழிகளில் ஒன்றுதான் வேதத்தை பிரார்த்தனை செய்வது ஆகும். நீங்கள் எதிர்கொள்ளும் யுத்தங்களுக்காக தாவீதின் இருதயத்தின் அழுகுரலோடு இணைந்து இன்றே இதை செய்ய தொடங்கலாமே. நாமும் அதே போல் என்னோடு சேர்ந்து கதறி அழுது ஜெபிக்கலாமே. இந்த சத்தியத்தை சத்தமாக படியுங்கள். நான் உம்மை நோக்கி கூப்பிடும் நாளில் என் சத்துருக்கள் பின்னிட்டு திரும்புவார்கள். தேவன் என் பட்சத்தில் இருக்கிறார் என்பதை அறிவேன். தேவனை நம்பியிருக்கிறேன். நான் பயப்படேன். கர்த்தர் கடந்த காலத்தில் செய்ததை நினைவில் கொள்ளுங்கள். அவரது குணத்தை நம்புங்கள். அவரது வாக்குறுதிகளை ஒத்திகை பாருங்கள். விஷயங்கள் உங்கள் கைகளில் எடுத்துக்கொள்வதை தவிர்க்கவும். கர்த்தர் உங்களை விரும்பாத இடங்களுக்கு பயம் உங்களை அழைத்து செல்ல அனுமதிக்காதீர்கள் என்று பரலோக ராஜரிகம் செய்கிறது என்ற புஸ்தகத்தில் இவ்வாறு சகோதரி நான்சி டிமாஸ் வாகிமுத் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஒரு சிறிய ஜெபம் செய்வோம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த 8ஆம் நாளின் சவாலில் நாங்கள் எதிர்கொள்ளும் ஒவ்வொரு பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், வாதைகள், மனிதர்களால் ஏற்படும் ஆபத்துகள், கண்ணீர்கள் எல்லாவற்றையும் உம்முடைய சமூகத்தில் வைத்து நாங்கள் கதறி ஜெபிக்கிறோம் ஐயா. உன்னதமானவரே, சர்வ வல்லமையுள்ளவரே, உம்முடைய செட்டைகளின் நிழலில் எங்களை மூடி மறைத்து நீர் எங்களுக்கு அடைக்கலமும் கேடகமாய் வர வேண்டும் என்று கதறி ஜெபிக்கிறோம் ஐயா. என்ன பிரச்சனைகள் வந்தாலும் தாவீதை போல உம்மை உறுதியாக பற்றி கொண்டு உம்மை மட்டுமே நம்பிக்கையாக வைத்து நீர் எப்பொழுதும் எங்கள் பட்சத்தில் இருக்கிறீர் என்ற திட நம்பிக்கையோடு வாழ உதவி செய்யுங்கப்பா. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இன்றைய நாளுக்குரிய சவால் என்ன? கர்த்தருடைய வார்த்தையை கொண்டு நமக்கு விரோதமாக போராடுபவரிடம் இருந்து வெற்றி பெற உண்மையாய் நம் இருதயத்தை ஊற்றி கதறி அழுது ஜெபிப்போமா? கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.